ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வண்ணங்களின் அணிவகுப்பு. நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்தும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9வது வசனம். அநேக ஆண்டுகளாக பல்வேறு தரப்பட்ட மக்களை கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய பட்டினமாக லண்டன் பட்டணம் கருதப்பட்டு வருகின்றது. 1933ஆம் ஆண்டு ஒரு பத்திரிகையாளர் இங்கிலாந்தின் மிகப்பெரிய தலைநகரமான லண்டனை குறித்து வெவ்வேறு வகையான நிறமும் மொழியும் கொண்ட ஜனங்களின் அணிவகுப்பு தான் லண்டன் பட்டணத்தின் சிறந்த அம்சமாகும் என்று கூறினார். உலகெங்கும் உள்ள மனமும் ஓசையும் காட்சிகளும் கொண்ட மக்களின் அணிவகுப்பை இன்றும் அங்கே காணலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டணங்களுள் ஒன்றில் காணப்படும் மிகப்பெரிய வேறுபாடுகள் தான் அதனுடைய பிரமிக்கச் செய்யும் தோற்றத்திற்கு காரணம் என்றும் கூறலாம். மனிதர்களால் நிரம்பிய எந்த பட்டணத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள் லண்டன் பட்டணத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது. மாற்றங்கள் சவால்களை கொண்டு வருகின்றது. சில வேளைகளில் கலாச்சாரங்கள் மோதுகின்றன. இதனாலேயே மனிதர்களால் கட்டப்பட்ட எந்த ஒரு பட்டணமும் நமது நித்திய வீட்டின் அதிசயத்தோடு ஒப்பிட தகுந்தது அல்ல என்று கூற முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசித்த போது வேறுபாடுகள் தான் பரலோக ஆராதனையின் முக்கிய அம்சமாக இருந்தது. அங்கு மீட்கப்பட்டவர்கள் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். பரலோகத்தை கற்பனை செய்து பாருங்கள். உலகெங்கிலும் இருந்து வந்த வெவ்வேறு ஜனக்கூட்டத்தின் மக்கள் அனைவரும் இணைந்து ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிசயத்தை கொண்டாடுகின்றார்கள். இயேசுவின் விசுவாசிகளாகிய நாம் அந்த வேறுபாட்டை இப்பொழுதே கொண்டாடுவோம். கூறினவர் பில் கிரவுடர். வெவ்வேறு பிரிவினரை கொண்ட ஆலயத்தின் சிறப்புகள் யாவை? அத்தகைய பிரிவுகள் சில வேளைகளில் என்னென்ன சவால்களை கொண்டு வருகின்றது? அதை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அல்லது தீர்க்கலாம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.